வணக்கம். இன்றைய பதிவில் 9ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ் உள்ள 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள உரைநடை பகுதிகள், அதாவது இயல் 1, இயல் 2 ரெண்டுத்தில் இருக்கிற உரைநடையிலிருந்து முக்கியமான குறிப்புகளை மட்டும் எடுத்து இந்த பதிவில் போட்டிருக்கேன். கேளுங்க, இது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த ஃபுல் லெசன் படிக்கிறத விட இந்த குறிப்புகளை கேட்டிங்கனாவே உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதல் உரைநடை பகுதி இயல் 1 திராவிட மொழி குடும்பம். இதில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னா, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேல். மொழி குடும்பங்கள் 4, அதாவது இந்திய மொழி குடும்பங்கள் 4 இருக்குது. 1 இந்தோ ஆசிய மொழிகள், 2 திராவிட மொழிகள், 3 ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், 4 சீன திபெத்திய மொழிகள். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்றவர் ச. அகத்தியலிங்கம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, இட்ரமிழா, திராவிடா என்று வந்ததாக விளக்கியவர் ஈராஸ் பாதிரியார். வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று முதலில் குறிப்பிட்டவர் வில்லியம் ஜோன்ஸ். 1816ஆம் ஆண்டில் மொழி சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர்கள் பாப், ராஸ்க், கிரீம் போன்றோர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை தனியொரு மொழி குடும்பம் என்று கூறி இவை தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். 1856இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை என்று கூறியவர் கால்டுவெல். திராவிட மொழி குடும்பங்கள் 3 பிரிவுகளை உடையது. 1 தென் திராவிட மொழிகள், 2 நடு திராவிட மொழிகள், 3 வட திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள் எது அப்படின்னா, இதில் 9 மொழிகள் இருக்குது. தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரக்கா, இருளா. இதில் என்னென்னா, இப்போ தென் திராவிட மொழிகளோட நடு திராவிட மொழி ஒன்று கலந்து பொருந்தாததை கண்டுபிடி என்ற முறைகளில் இதை கேட்கலாம். இதில் அடுத்து நடு திராவிட மொழிகள் எது அப்படின்னா, இதில் 12 மொழிகள் இருக்குது. தெலுங்கு, குவி, கூவி, அதாவது குவின்னு சொல்லலாம், கோண்டா, கோலாமி அல்லது கொலாமினும் சொல்லலாம், நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா என்ற 12 மொழிகள் நடு திராவிட மொழிகள். வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, பிராகுயி, அதாவது பிராகுயி என்ற 3 மொழிகள் வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்கிறாரு. எருக்கலா, தங்கா, குறும்பா இந்த 3 மொழிகள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழிகள். மொத்த திராவிட மொழிகள் 28. தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்றவர் கால்டுவெல். பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ள 2 நாடுகள் இலங்கை, மொரிசியஸ். இது இயல் 1 உரைநடை பகுதி இயல் 1 கொடுக்கப்பட்ட தகவல்கள். அடுத்து இயல் 2 உரைநடையில் கொடுக்கப்பட்டது தலைப்பு நீரின்றி அமையாது உலகு. இதில் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை போற்றி பாடியவர் இளங்கோ அடிகள். உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5. நீரின்றி அமையாது உலகம் என்றவர் திருவள்ளுவர். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்னும் நோக்கில் வளர்கின்றன என்றவர் மாங்குடி மருதனார். பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பர். கம்மாய் என்பது வட்டார வழக்கு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு பெயர்
உறைக்கிணறு. மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு பெயர் ஊருணி. கல்லணை, இதை கட்டியவர் கரிகாலன். இதனுடைய அளவுகள் நீளம் 1080 அடி, அகலம் 40 முதல் 60 அடி, உயரம் 15 முதல் 18 அடி. நாட்டின் சிறந்த பாதுகாப்புகளுள் நீருக்கு முதலிடம் கொடுத்தவர் திருவள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே என்ற வரிகள் இடம்பெறும் நூல் புறநானூறு. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் சர் ஆர்தர் காட்டன். இவர் ஆங்கில பொறியாளர். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்று பெயரிட்டவரும் இவர் தான், சர் ஆர்தர் காட்டன் தான். கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியவரும் இவர் தான், சர் ஆர்தர் காட்டன் தான். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்றவர் தோ. பரமசிவன். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே குளித்தல் ஆகும் என்றவரும் குளித்தல் என்பதே குளித்தல் என்று ஆயிற்று. அதாவது குளிர்த்தல் என்பதே குளித்தல் ஆயிற்று என்றவரும் இந்த தோ. பரமசிவன் அவர்தான். குள்ளக் குளிர குடைந்து நீராடி என்றவர் ஆண்டாள். தெய்வச் சிலைகளை குளிர்க்க வைக்க, அதாவது தெய்வச் சிலைகளை குளிக்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்பர். சனி நீர் ஆடு என்றவர் ஔவையார். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிகுக். நீர்நிலை பெயர்களும் அதன் விளக்கமும் இதில் கூட பொறுத்துதலில் கேட்கலாம். அகழி, கோட்டையின் புறத்தே அகழ்ந்து அமைக்கப்பட்ட நீர் அரண். அருவி, மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அருவி. ஆழிக்கிணறு, கடலருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழிக்கிணறு. ஆறு, இரு கரைகளுக்கிடையே ஓடும் நீர்ப்பரப்பு ஆறு. இலஞ்சி, பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் இலஞ்சி. உறைக்கிணறு, மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு உறைக்கிணறு. ஊருணி, மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலை ஊருணி. ஊற்று, அடியிலிருந்து நீர் ஊறுவது ஊற்று. ஏரி, வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஏரி. கட்டுக்கிணறு, சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு. கடல், அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும்பரப்பு கடல். கண்மாய், பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டம், சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை குண்டம். குண்டு, குளிப்பதற்கேற்ற சிறு குளம் குண்டு. குமிழி ஊற்று, அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று குமிழி ஊற்று. கூவல், உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல். கேணி, அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி. புனர்குளம், நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம். பூட்டைக்கிணறு, கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டைக்கிணறு. தொடர்ந்து கேளுங்க. அடுத்தடுத்த இயலினுடைய உரைநடை பகுதியும் உங்களுக்கு பதிவிட்டுறேன். நன்றி.